ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஒரு ஆந்திரா பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி போர்த்துகலில் புது பைக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பைக் டெலிவரி ஹோண்டா PCXன்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்கூட்டி மாதிரி. ஸோ இந்த பைக்கு இங்கே ப்ரைஸு 3800. அது கூட நான் ஃபுல் கேஷில் பே பண்ண போகிறேன். ஆக்சுவலி செகண்ட் ஹேண்ட் கூட பார்த்துட்டேன், பட்டு அந்த அளவுக்கு சரியில்லை. அப்புறம் நம்ம டெய்லி பண்ணுறது அந்த பைக்கு மேலே தான் வேலை. ஸோ இன்கேஸு பைக்கு ப்ராப்ளம் வச்சுக்கோங்க, அந்த ஒரு நாளைக்கு சம்பளம் வராது. அப்புறம் அந்த பைக்கு அங்கே ரிப்பேருக்காக கொண்டு போகணும், அதெல்லாம் ஹெட்டேக்கு. அது நினச்சிட்டு ஸோ புது பைக் எடுத்துட்டேன். ஸோ அங்கே போனதுக்கப்புறமும் ஷோரூமில் என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் புது பைக் எடுக்கிறதுக்கு இன்னொரு என்னன்னா பைக்கு ப்ரைஸு, அப்புறம் நம்ம டேக்ஸு கூட. ஸோ அந்த டேக்ஸ் ரிட்டர்ன் வந்துரும்னு சொல்கிறாங்க. அது ஒரு 500 to 600 எவ்வளோ வரும்னு சொல்கிறாங்க. அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் அது எவ்வளோ வந்துச்சு எப்படி అనేది. ஸோ ப்ரெசென்ட் நான் டேக்ஸு பேயர் தான் இங்கே. ஸோ டேக்ஸ் பேயரில் நம்ம வித்து ஈவானா வித்து டேக்ஸில் இருந்தாலுக்கு ரிட்டர்ன் வந்துரும்னு சொல்கிறாரு. அது வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு. நம்ம புது பைக் எடுத்து தப்பு பண்ணிட்டியா இல்லை கரெக்ட் பண்ணிட்டியான்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது பார்க்குறதுக்கும் இவ்வளோ வெயில் தெரியுது, பட்டு கூலிங் மட்டும் நார்மல் கிடையாது, வெரி கூலிங்காக இருக்கும். குழு அண்ணா நார்மல் குழு கிடையாது, அவ்வளோ கூலிங்காக இருக்கும் இங்கே வெதரு. ஸோ இவ்வளோ பெரிய பெரிய ஜாக்கெட்டு போட்டால் கூட தாங்க முடியல. அப்புறம் காற்று கூட அதிகமாக வருது, காற்று. அதனால தான் அது கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும். கொஞ்சம் கிடையாது, அதிகமாக விண்டு இருக்கும். ஸோ பைக்கே அப்படி இப்படி போகுது. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃப்ரெண்டு அந்த ரவுண்ட் போட்டில் செகண்டில் லெஃப்ட் எடுக்கணும், அவர் தார்டு எடுத்துட்டார். அதுக்கப்புறம் இங்கே தாண்டி போயிட்டு ஒரு 5 கிலோமீட்ரு போகணும். அதுக்கும் எதுக்குள்ள நீங்கள் நிப்பாட்டு, நான் நடந்து போகிறேன், நோ ப்ராப்ளமு, இங்கே கம்மி தான் சொல்லிட்டு நான் நடந்து போகிறேன். ஆக்சுவலி இந்த ஹைவேல நடந்து போகலாமோ போகக்கூடாதோ தெரியாது, பட்டு என்ன பண்ணலாம், அவருக்கு இது பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஸோ நான் நடந்து போகிறேன். கையில் ஹெல்மெட்டு இந்த இது இருக்கும்போது எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. இன்னும் இதாங்க பாருங்கள், இதே நம்ம பைக்கு ஹோண்டா ஷோரூமு. ஸோ வெளியில் இப்படி இருக்கும் பாருங்கள். இது கொஞ்சம் மீடியம் சைஸ் பைக் அனுப்பிச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாருங்கள் 2455 இருக்கும். இது சின்ன டயரு. ஸோ கொஞ்சம் சின்ன பண்டி இது மொத்தமும். ஸோ இதில் இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ இது பெரிய வெஹிக்கிளு, சீட்டிங் கம்ஃபர்ட்டு. இது 5550 இருக்கும், 550. ஸோ இதில் கலர்ஸு 3 கலர்ஸ் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பைக்கு. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது கூட செயின் மாடலு. ஸோ இந்த ப்ரைஸு பார்த்தா 13,500. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இந்த பைக்கும். அப்புறம் இதில் இன்னொரு கலரும். ஓகே, இது பாருங்கள், இது பெரிய பைக்கு, இது ஸ்போர்ட்ஸ் பைக்கு. ஸோ இது ப்ரைஸ் பார்க்கலாமா, இது எவ்வளோ இருக்கான்னு. இது பாருங்கள் 475 இருக்கும். இவ்வளோக்கு பெரிய காரே வந்துடும். இது பாருங்கள், சின்ன பசங்களுக்காக கூட பைக்ஸ் இருக்குங்க. இது கூட எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ 2375 இருக்கும். இதில் கொஞ்சம் பெருசு, இது கொஞ்சம் இன்னும் பெருசு பசங்களுக்காக. ஸோ சின்ன வண்டிக்கு பெரிய வண்டிக்கு நம்ம எடுக்க பைக்குக்கு இன்னொரு பைக்கு நான் கம்பேர் பண்ணுற பாருங்கள். இதே நம்ம எடுத்த பைக்கு, கலர் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது சின்ன வண்டி, இது 2800 வரைக்கும் வந்துடும். ஸோ இது மொத்தம் சின்னது, டயரு சின்னது. அதுக்கப்புறம் சீட்டு சின்னது. ஸோ பிரேக்கிங் சிஸ்டம் கொஞ்சம் சின்னது, அதெல்லாம் மொத்தம் சின்ன சின்ன சைஸில் வந்துடும். இது கொஞ்சம் பெருசு பார்க்குறது கூட பாருங்கள், பெரிய சைஸு. அப்புறம் டயர் கூட பாருங்கள், அந்த டயருக்கு
இந்த டயருக்கு பாருங்கள் எப்படி இருக்கான்னு. அதுக்கப்புறம் இந்த 2 டிஸ்க்கு வந்துடும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் கூட பிரேக்கிங் சிஸ்டமு டிஸ்க்கு வந்துடும். ஸோ டயர் கூட பெருசு டயர் வந்துடும். இதே கொஞ்சம் கிரிப்பு, அது சின்ன సైజు எடுத்தாங்கன்னா టైర్ గ్రిప్ వరాదు, అది వ్యత్యాసము అదుకు ఇదుకు. இங்கே கூட பாருங்கள் பெரிய பெரிய பைக்ஸ் இருக்குது. இங்கே இதான் அதிகமும், இது ரேட் பாருங்கள் 15,000. ஸோ அதுக்கு பார்த்தா இதே நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அங்கே சின்ன சைஸ் இது, அது இன்னொரு ரேட்டு அதிகமாக இருக்கும் காஸ்ட்டு. இதில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸு, டிஃப்ரெண்ட் மாடலு இதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ மொத்தము కొంచెం ఇంకా బైక్స్ అధికం ఎక్స్పెన్సివ్ ఎదుకో తెలియదు, பட் வெரி எக்ஸ்பென்சிவ். இங்கே மொத்தானிக்கு வந்து பைக்கு டெலிவரி முடிஞ்சுங்க. ஸோ நம்ம கைக்கு வந்து பைக் கொடுத்துட்டாரு. ஸோ ஒன்றும் இல்லைங்க, நார்மல் ஏதோ ஒரு பேப்பர் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாரு. ஒரு ஏதோ ஒரு ஸ்பெஷலு அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. இங்கே எல்லாம் நார்மலாக இருக்குது இவருக்கு. ஸோ இது ஒரு கிஃப்ட்டோ ஒரு கேக்கோ ஏதோ ஒன்று 4 லட்ச ரூபா இது. ஸோ 4 லட்சம் வாங்குற மாதிரி ஒன்றுமே இல்லை இவர்கிட்ட. ஸோ ஆக்சுவலி வந்து லோனு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், பட் லோனு எடுக்க முடியல. ஸோ நான் ரீசெண்டாக இந்தியாவில் வந்து வந்துட்டேன்னா அவர் வந்து ஒரு 3 மந்த்ஸு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, 3 மந்த்ஸு சேலரி ஸ்லிப்ஸ் இதெல்லாம் கேட்டார். அது என்கிட்ட இல்லைன்னு சொன்னால் அப்போது லோன் வராது உங்களுக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆக்சுவலி பிளான் இருந்தது பைக் எடுக்கணும் அப்படி, பட் సరే ఎప్పుడైనా సరే எடுக்கணும், సరే రెంట్కి ఎదుకో, డైలీ ஒரு வாரத்தில் வந்து 50 யூரோ, மாதத்துக்கு ஒரு 250 யூரோ கொடுக்கணுமோ. ஸோ அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு பைக்கு எடுத்துட்டான். ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ 4 லட்ச ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து சின்ன விஷயம் கிடையாது. ஸோ அது என்னன்னு தெரியாது. எதுக்கோ போர்ச்சுகல் வந்துட்டையோ வந்ததுக்கப்புறம் வந்து இங்கே செலவு பண்ணுறது அதிகமாக இருக்கும், வீட்டுக்கு அனுப்புறது கம்மி தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிரெடிட் கார்டு வாங்கிட்டா, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு மொபைல் எடுக்கும்போது அந்த காசு எனக்கு கொடுத்துட்டு அவருக்கு நான் மொபைல் கொடுத்துட்டா. பட் நான் மொபைல் வந்து இஎம்ஐயில் வாங்கிட்டேன். ஸோ அது கொஞ்சமும், அதுக்கப்புறம் 2 பேர் வந்து கிரெடிட் கார்டு கொடுத்துட்டாரு, 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து, அவங்களுக்கு கூட ரொம்ப நன்றி. ஸோ இது இந்த வீடியோ. அப்புறம் வந்து ஒய்ஃப் வீட்டை இந்தியாவில் வந்து கொஞ்சம் அனுப்பிச்சிட்டாரு பணமும். ஸோ அது கொஞ்சம் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து இந்த க்ளவுஸு தனியாக வாங்கிட்டா. எதுக்குன்னா கை வந்து குழுவுக்கு, அதுக்கப்புறம் ரைனிங்கில் வந்து வெளியில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமோ. ஸோ அதுக்கும் கொஞ்சம் இது நமக்கு சப்போர்ட்டு வந்துடுமோ. அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ லொக்கேஷன் பார்க்குறதுக்கும் மொபைல் ஹோல்டரும். ஸோ இந்த 2 நான் தனியாக வாங்கிட்டேன். இது நார்மலாக இங்கே ஃபிட்டு மாட்ட முடியுமோ. ஸோ இது வந்து ஃபிட்டிங்கும், அது அவர்கிட்ட ஒர்க் ஷாப்பில் வாங்கி போயிட்டு இது இங்கே ஃபிட்டிங் பண்ணிட்டோம். ஸோ எங்கள் பைக்குக்கு வந்து பூஜை பண்ண முடியாது. ஸோ நம்ம நேராக இப்படி யூஸ் பண்ணணும். ஸோ கலர் எப்படி இருக்கானே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்கானே லைக் மேலே சொல்லிவிட்டு எந்த ஊரில் வந்து பார்த்துட்டிங்களோ காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.